வணக்கம். வாரணமாயிரம் ஆண்டாள் அருளிய வாரணமாயிரம். முதல் 2 பாடல்கள் மணமகன் பிரவேசம், அதாவது மணமகன் என்ட்ரி. ஊர்மகள் வரவேற்பு பூரண கும்பத்துடன் மணமகனை. அடுத்த பாடலில் வதுவை நிச்சயம், அதாவது திருமண நிச்சயம். திருமண நிச்சயம் எப்படியானது என்பது 3வது பாடலில் குறிக்கிறார் ஆண்டாள். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகட்பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்டக்கணா கண்டேன் தோழினான். தன் தோழியை பார்த்து கூறுகிறார் ஆண்டாள், என்னை யாரெல்லாம் பெண் பார்க்க வந்தாங்க தெரியுமா? யாரெல்லாம் எப்படி திருமணம் நிச்சயமாகியது தெரியுமா? இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம். பூலோகத்து அரசர்களாக யாரும் வந்து என்னை பார்க்கல. விண்ணுலக தேவர்களின் தலைவன் அரசன் தேவேந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம், தேவர் கூட்டமெல்லாம் வந்திருந்து என்னை மகட்பேசி. இங்கு 3 சடங்குகள் நடப்பதாக இந்த பாடலில் குறிப்பிட்டுள்ளார். மகட்பேசி என்று ஒரு சடங்கு, மந்திரித்து என்று ஒரு சடங்கு, மந்திரக்கோடி உடுத்தி என்று ஒரு சடங்கு. மகட்பேசி என்றால் விண்ணுலக தேவர்கள்லாம் கண்ணன் வீட்டு சார்பாக, கண்ணன் மாப்பிள்ளை வீட்டாராக வந்திருந்து என்னை பெண் கேட்டனர். எங்கள் மாப்பிள்ளைக்கு இந்த பெண்ணை வாழ்க்கை துணையாக்கி தர வேண்டும் என்று பெண் வீட்டாரிடம் கேட்டனர். இந்த நிகழ்வை மகள் பேசுதல் என்று அழைக்கிறார்கள். மகட்பேசின்னு இருக்கு இல்லையா, மகள் பேசுதல். அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன வருது பாருங்க, மந்திரித்து. மகட்பேசிக்கு அப்புறம் மந்திரித்து அப்படின்னு வரும். இந்த மந்திரித்து அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா, மந்திரம்னா வட சொல்லுது மந்திரம். மந்திரித்தல்னா ஆலோசனை என்று பெயரா, ஆலோசனை பண்ணுறது, பேசுறது, பேச்சுவார்த்தை நடத்துறது தான் இங்கே அவங்க மந்திரித்துன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பேசுவாங்க, ஆடை ஆபரணங்கள் பற்றி இரு வீட்டாரும் சம்மதிச்சிட்டாங்க. பெண் வீட்டாருக்கு மகளை பிடிச்சிச்சு, மகன் வீட்டாருக்கு பெண்ணை பிடிச்சி போச்சு. சரி, பேசி முடிக்கிறாங்க. என்னென்னு பேசுவாங்க, ஆடை ஆபரணங்கள். நீங்கள் என்ன மாதிரி ஆடைகள், அதாவது மஞ்சள் நிற ஆடை உடுத்துவீர்களா, சிகப்பு நிற ஆடை உடுத்துவீர்களா, உங்கள் வழக்கம் என்ன, உங்களுடைய நடைமுறை என்ன, பாரம்பரியம் என்ன என்று பேசி முடிப்பார்கள். அதுதான் மந்திரித்து என்பது. அந்த மந்திரித்து என்பது ஒரு சடங்கா. ஆடைகள் என்ன, ஆபரணங்கள் என்ன என்பது பேசுவது மந்திரித்து என்று சொல்கிறார். அதற்கு அடுத்த கட்டம் மந்திரக்கோடி உடுத்தி மணமாலை. மந்திரக்கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கணா கண்டேன் தோழினான் என்கிறார். மந்திரக்கோடி என்றால் என்ன அப்படின்னா, கோடி என்பது புத்தாடையை குறிக்கும். மந்திரக்கோடி என்றால் கூரைப்புடவையை குறைக்குமா, அதாவது கூரைப்புடவை மந்திரக்கோடி என்கின்றனர். அதை உடுக்க வைத்தலாம், மந்திரக்கோடி உடுக்க வைத்தலாம். எப்படி உடுத்துறது அப்படின்னா, மணமகளுக்கு நாத்தனார் புதுப்புடவை அணிவிப்பது போன்ற நிகழ்வு, அதுதான் மந்திரக்கோடி உடுத்தி. இந்த மந்திரக்கோடி உடுத்துவது யார்? மணமகளுக்கு நாத்தனார் யார்? மணமகன் சகோதரி மணமகளுக்கு நாத்தனார். அந்த மணமகன் சகோதரி யார் என்று கேட்டால் அந்தரி சூட்டக்கணா கண்டேன். அந்தரி என்பவர் மணமகன் சோதரியாம். மணமகன் சோதரி, அதாவது மணமகளின் நாத்தனார். அந்த அந்தரி என்பவர் யார்? அந்தரி என்பவர் யார் என்று கேட்டால், அனைத்து உயிர்களுக்கும் உள்ளேயும் சக்தியாக திகழும் அன்னை பராசக்தியே அந்தர்யாமியாக திகழ்கிறாள் என்று பொருள். அந்தரி என்றால் அதன் பொருள். அந்தரி துரந்தரி நிரந்தரி பரம்பரியானத ரட்சகியும் நீயே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையே. இது காமாட்சி விருத்தத்தில் வரும் அந்தரி என்ற பெயர். அந்தரி துரந்தரி நிரந்தரி என்று. அதுபோன்றே அபிராமி அந்தாதியில் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் சுந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே என்று அபிராமி அந்தாதியிலும் 8ஆம் பாடலில் அந்தரி என்று அழைக்கிறார் அபிராமி பட்டர். இந்த அந்தரி தான் இங்கே சொல்கிறாங்க. இவங்களும் அந்தரி என்றால் அன்னை பராசக்தியை குறிப்பிடுவது. அன்னை உமையவள் கோதைக்கு கோடி உடுத்தி விட்டதாகவும் மணமாலை சூட்டி விட்டதாகவும்
கனா கண்டேன் தோழி. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழி நான். விவரமாக புரிஞ்சிருச்சா? அதுக்கு அடுத்த பாடல் பார்க்கலாமா? 4ஆம் பாடல். நாற்றிசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லாரோடு ஏத்தி பூப்புனை கன்னி புனிதனோடு என்னை காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழி நான். இந்த பாடலில் 3 சடங்குகள் நடப்பதாக கூறுகிறார்கள். அது என்னென்னு பார்க்கலாம். முதல் சடங்கு நாற்றிசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி. நனி நல்கி அப்படிங்கிறது தீர்த்தம் நல்குதல் அப்படின்னு ஒரு சடங்கா. நாத்திசை தீர்த்தம். நாத்திசை தீர்த்தம்னா 4 திசைகளிலும் இருக்கின்ற தீர்த்தங்கள் எல்லாம், புனித தீர்த்தங்கள்லாம் கொணர்ந்து நனி நல்கி தீர்த்தம் நல்குதல். யார் செய்கிறாங்க அதெல்லாம்? பார்ப்பன சிட்டர்கள். பார்ப்பன சிட்டர்கள் என்பவர்கள் வேத அந்தணர்களை தான் பார்ப்பன சிட்டர்கள் சொல்கிறாங்க. சிரேஷ்டர் அப்படின்னு ஒரு வட சொல்லியிருக்கா. சிரேஷ்டர் அப்படின்னு. சிரேஷ்டர்னா சிறந்தவர்கள், வேத வித்தகர்கள், வேத விற்பன்னர்கள், வேதம் சொல்வதில் சிறந்தவர்கள் என்று பொருள். அவங்கள தான் இங்கே சிட்டர்கள் என்ற வட சொல் கடக்காமல், வட மொழி கலக்காமல் ஸ்ரேஷ்டர்னு வருது இல்லையா, அந்த சிரேஷ்டர் இல்லாமல் சிட்டர்கள் என்று குறிப்பிடுகிறார் ஆண்டாள். பார்ப்பன சிட்டர்கள் பல்லாரோடு ஏத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இந்த ஏத்தி அப்படிங்கிறது ஒரு சடங்கு. அது என்ன சடங்கு அப்படின்னா, முதல்ல அந்த தண்ணீர் தெளிக்கிறத பற்றி பார்க்கலாம். புண்ணிய தண்ணீர்களை அவங்க நல்ல வேதங்கள் ஓதி இந்த தெளித்ததுனால தம்பதிகளுக்கு நீண்ட ஆயிலும் செல்வ வளமும் பெருகும் என்பது ஆண்டோர் வாக்கு. ஏன் இந்த புண்ணிய நதி நீர்கள்லாம் தெளிக்கிறாங்க மணமக்களுக்குன்னா, அவர்களுக்கு ஆரோக்கியமும் வேண்டும், மங்களம் செல்வம் வளமும் பெருகணும் அப்படின்னு தெளிக்கிறாங்க. 4 வேதம் நன்கு கற்று தெளிந்த வேத விற்பன்னர்கள் மந்திரம் ஓதி, வேத மந்திரங்கள் ஓதி எடுத்து ஏத்தல். பல்லாரோடு எடுத்து ஏத்தல் அப்படின்றது, எடுத்து ஏத்தல்ன்றது இன்னொரு சடங்கு. இது 2வது சடங்கு. எடுத்து ஏத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, இந்த தெய்வ தம்பதிகளை வாழ்த்தும் சடங்கு ஆவதால் இதனை மங்களாசாசனம் பண்ணுதல் என்று ஆண்டோர்கள் கூறுகின்றனர். மேலும் மந்திரங்களின் பலனை முழுவதுமாக பெறுவதற்கு குரல் எடுத்து ஏத்தல். எடுத்து ஏத்தல்னு ஒரு நிகழ்வு இருக்குது. அந்த எடுத்து ஏத்தல்னு ஒரு சடங்கை எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த மந்திரங்களின் பலனை முழுவதுமாக பெறுவதற்கு குரல் எடுத்து உறக்க ஒலித்து ஓதுதல் அவசியம் என்று கூறுகின்றனர். அதுதான் எடுத்து ஏத்தல் அப்படின்னு பேர். அந்த 2வது சடங்கு முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்தது பூப்புனை கன்னி புனிதனோடு என்னை காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்களாம்? புனித நீர் தெளிச்சிட்டாங்க, நல்ல வேத மந்திரங்களை எடுத்து ஓதினார்கள். எடுத்து ஏற்றுதல்னு அந்த மாதிரி உறக்க சொல்லி புனித மந்திரங்களை எல்லாம் ஓதுகிறார்கள். அதுக்கு அடுத்தது என்னது? காப்பு நான் கட்டுதல். 3வது சடங்கு காப்பு நான் கட்டுதல். அது என்னன்னா, மங்கள நாள் கொண்டு மணமக்களின் கையில் கட்டப்படுவதன் நோக்கம் என்னன்னா, ஒன்று இருவரையும் இணைப்பது, பின்பு தோஷம் கண் திருஷ்டி ஏதும் ஏற்படாமல் அவர்களின் நலம் காப்பது. அதுதான் இந்த காப்பு நான் கட்டுதல்லாம். காப்பு நான் கட்ட கனா கண்டேன்னு சொல்கிறாங்களே அது. கண்ணனின் திருக்கோலத்தை கண்டு கழித்த கோதை புனிதன் என்று வர்ணிக்கிறாள். கண்ணனை என்ன சொல்கிறான்? பூப்புனை கன்னி புனிதன். பூப்புனை கன்னின்னா மலர்களின் ஊடே பேரழகனாக இருக்கிறாங்க. வண்ண மலர்களாலும் மாலைகளாலும் அப்படியே அலங்கரித்து வச்சுருக்காங்களாம் அந்த கண்ணனை. அவர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கான். பார்த்து வர்ணிக்கிறார். புனித நீர் தெளித்ததனாலும் வேத மந்திரங்களின் ஆற்றலாலும் புனிதன் என்று அழைக்கிறார் கண்ணனை ஆண்டாள். அப்படி தேஜஸாக அவ்வளோ புனிதனாக அவ்வளோ ஆயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. வேத மந்திரங்களும் புனித நீர் தெளித்ததுனாலும் அவர் புனிதனாகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பூப்புனை கன்னி புனிதனோடு என்னை காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழி. எனக்கு நீர் தெளித்தார்கள், அப்புறம் வேத மந்திரங்கள் எடுத்து ஓதினார்கள், அப்புறம் 2 பேருக்கும் காப்பு கட்டினா, எங்கள் 2 பேரும் இணைச்சிட்டாங்க. இது இவ்வளோ சந்தோஷம்
அப்படின்னு தோழிக்கிட்ட சொல்கிறாங்க. அதற்கடுத்த பாடல் 5. கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி சதிரிலமங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிரப்புகுத கணா கண்டேன் தோழி அப்படின்னு சொல்கிறாங்க. தோழி நான். இந்த 4ஆம் பாடலில் இவர் வந்து மணமண்டபத்தில் என்ட்ரி ஆயிட்டார் கண்ணன். மணமகன் மாதவன் மணமண்டபத்தில் பிரவேசித்த காட்சி இது. கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி சதிர் இளமங்கையர். சதிர் இளமங்கையர்னா, சதிர் என்றால் பெருமை, பெருமை வாய்ந்த பேர் அழகு கொண்ட இளம் மங்கையர் அப்படின்றாங்களா, சதிர் இளமங்கையர். இந்த இளம் பெண்கள் அப்படி பேரழகு கொண்டு இருக்கிறார்களாம். அவர்களுக்கே அவர்கள் மேலே ஒரு பெருமை, நம்ம ரொம்ப அழகாக இருக்கோம், எல்லாரும் நம்மளையே பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் அவங்களுக்கு. அந்த அந்த பெருமிதத்தோட கதிரொளி தீபம் ஏந்தி வருகின்றனர். கதிரொளி என்றால் என்ன? கதிர் என்றால் சூரியன். சூரியனுக்கு ஒத்த, சூரியனுடைய ஒளிக்கு ஒத்த, அதுக்கு ஒப்பான தீபம் ஏந்தி வருகிறார்கள். கலசமுடன் ஏந்தி, தீபத்துடன் கலசமும் ஏந்தி வருகிறார்கள். இதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. நிறைகுட விளக்கமும் மதிமுக மடந்தையர் ஏந்தினர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆழ்வார்கள். நிறைகுட விளக்கமும் மதிமுக மடந்தையர் ஏந்தினர். அந்த கலசமும் ஏந்துறாங்க, விளக்கும் எழுந்துறாங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னா மதிமுக மடந்தையர். மதி என்றால் சந்திரன், சந்திரனுடைய அழகோடு அந்த முகம் காட்சி அளிக்கிறதாம். மதிமுக மடந்தையர் என்றால் இளம் பெண்கள்னு அர்த்தம். அதுதான் அப்பெண்கள் கலசம் ஏந்தி வருகின்றனர். சரி, எங்கே வராருங்க? உள்ளே வந்துட்டார் மாப்பிள்ளை. மணமண்டபத்தில் உள்ளே வருபவரை எதிர்கொண்டு அழைத்தனர். எதை கொண்டு? கதிரொளி தீபத்தையும் கலசத்தையும் எதிர்கொண்டு அவர்களை ஒரு நல்ல சகுனம் இல்லை, ஒரு எதிர்க்க விளக்கு வர்றது, ஒரு நிறைகுடம் வர்றது, ஒரு கலசம் வர்றது ஒரு நல்ல சகுனங்கிறதுனால மாப்பிள்ளை முன்னாடி எதிர்கொண்டு நிற்கின்றனர். எதிர்கொண்டு அவரை வரவேற்கின்றனர். இவர் எப்படி வந்தார்? மணமகன் மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டி எங்கும் அதிரப்புகுதக்கனா கண்டேன் தோழி நான் அப்படிங்கிறாங்க. மதுரையார் மன்னன்கிறாங்க இங்கே கண்ணபிரான. அங்கே வடமதுரை மைந்தனை மாயனை வடமதுரை மைந்தனைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வடமதுரைங்கிறது மதுராபுரி. அந்த மதுரையார் மன்னன் இங்கே வந்து மதுரையார் மன்னன், அந்த மதுராபுரிக்கு அரசனான கண்ணபிரான் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுதக்கனா கண்டேன் தோழி நான் அப்படின்றாங்க. அது எப்படி அவர் உள்ளே பிரவேசித்தார்னா, ஒரு காளை மாடு எப்படி ஜெஜாண்டிக்கு எப்படி வந்து சரணு புகுத அதிர நிலைமை அதிர்தான். எல்லாம் இப்போ ஜல்லிக்கட்டை பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த காட்சி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த காளை எப்படி நிலம் அதிர ஓடி வருகிறதோ அது போன்று அதிர புகுத கணா கண்டேன் தோழித்து. நிலமே கடக்கடக்குன்னு நடுங்குதான். அப்படி வரா மாதிரி கணா கண்டேன் தோழின்னு அப்படியே உள்ளம் பூரித்து தன் கனவை தோழியிடம் கூறுகிறார் ஆண்டாள். தேங்க்யூ.